எவ்வளவு கோடியோ மாடியோ நம்ம வாழ்க்கையில கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இயேசு கிடைச்சிட்டார்னா அது மாதிரி செல்வம் எதுவுமே இல்லை. என் பிள்ளைக்கு வீட வாங்கி கொடுக்கல, சொத்தை வாங்கி கொடுக்கல, 101 பவுனம் வாங்கி கொடுக்கல அப்படின்னு நீ சங்கடப்படுறதை விட இயேசுவை வாங்கி கொடுக்கலையே, இயேசுவை கொடுக்கலையான்னு சங்கடப்படு. கை தட்ட மாட்டீங்களா? இயேசுவை கொடுக்கலையே. ஆமென். நீங்க ஜெபிக்கிறத விட உங்க பிள்ளை முழங்கால் போட்டு ஜெபிக்கிறத உங்க கண்ணால பார்க்கணும். நீங்க வேதத்தை வாசிக்கிறத விட உங்க பிள்ளைகள் வேதத்தை திறந்து வாசிப்பதை நீங்க பார்க்கணும். அதுதாங்க இயேசுன்ற மகிமை. நீங்கள் பிள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுக்கிற சம்பாத்தியம். ஹல்லேலூயா, ஆமென். அது கிடைக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரை தேடி வருவாங்க. நீ கிடைக்கிற நேரம் இயேசுவை தேடி வர வேண்டாம். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி ஒரு சம்பாத்தியம் இயேசு சம்பாதிச்சு நீ கொடுக்குவாடா. முதல்ல இயேசுவை சம்பாதி. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? கிறிஸ்துவை சம்பாதித்திருக்கிற நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்த எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரர்கள். இயேசு வந்துட்டாலே அற்புதம் நடக்கும். இயேசு வரணும். இயேசு வந்த வீட்டுல அற்புதம். இயேசு செத்த வீட்டுக்கு போனா அங்க அற்புதம். இயேசு ஊமையன் வீட்டுக்கு போனா அங்க அற்புதம். செவிட வீட்டுக்கு போனா அங்க அற்புதம். இயேசு வந்துட்டாலே அற்புதம். இயேசு சரியா வீட்டுல வந்தாரா இல்லையா பரிசோதனை செஞ்சு பார். இயேசு ஏன் வீட்டுல வரல? இயேசு வரக்கூடாத பலது நம்ம வீட்டுல இருக்கு. அதனால இயேசு வரல. வாசலண்டை வந்தார், கதவை தட்டினார், கதவை திற என்றார், திறந்து பார்த்தார், வீடு சரியில்லை. என்ன சொல்றீங்க? 5000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் ஒரு வீடு போடாததுனால இயேசு வரலன்றீங்களா? கட்டின வீட்டுல வேலை முடியாததுனால இயேசு வரலன்றீங்களா? இல்லங்க, குடிசை வீடே போதுங்க. வீட்டு வாசலை திறந்தா இயேசு இருக்கிறாரா? இயேசு பிரவேசிக்கும்படி வீட்டுல பரிசுத்தம் இருக்கிறதா? சுத்தம் இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஆமென். பெரிய எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டுல இயேசுநாதர் வந்து கதவை தட்டுனா, கதவை திறந்தா அந்த வீட்டுல என்ன குரல் துணிக்கிறது, அந்த வீட்டுல என்ன அனுபவம் இருக்கிறது, அந்த வீட்டினுடைய நிலை என்ன அப்படின்றத பரிசோதனை பண்ணி பாருங்க. அதனால இயேசு பல பேர் வீட்டுல வரல.